பெயர் சொக்கலிங்கம். அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். என்னுடைய கேள்வி, இஸ்லாம் விமர்சனத்தை கண்டு அஞ்சுகிறதா? விமர்சனத்தை கண்டு அஞ்சுகிறதா இஸ்லாம்? சாலமன் ரஷ்டி, தஸ்லிமா நஸ்ரின் போன்றவர்கள் கருத்துக்களை சொன்னால் சாத்வீக முறையில் கருத்துக்கு கருத்து சொல்லாமல் கொலை மிரட்டல் கொடுத்தது ஏன்? இஸ்லாம் என்றால் சாந்தியும் சமாதானம் என்று சொல்கிறீர்கள், ஒற்றுமை வேண்டும் என்கிறீர்கள். வேற்று மதத்தவரால் கொல்லப்படுவதை விட முஸ்லீம்களே கொல்லப்படுவது அதிகமாக இருக்கிறது ஈரானில், பாகிஸ்தானில். அவர்கள் ஒற்றுமை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லும் நீங்கள் சுன்னத் ஜமாத்தாருடன் இணைந்து செயல்பட முடியவில்லையே, தொழுகைக்கு மஜ்ஜித்துக்குள் உள்ளே நுழைய முடியவில்லையே, இதற்கு விளக்கம் தேவை. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாம் விமர்சனத்தை கண்டு அஞ்சுகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. எதனால் கேட்கிறாங்க என்பதையும் அவங்க கேள்வியில சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சல்மான் ருஷ்டின்னு ஒரு ஆளு ஒரு புஸ்தகம் எழுதினாரு. அவருக்கு எதிராக முஸ்லீம்கள் என்ன பண்ணீங்க, அவரை கொல்லணும்னு பத்துவா கொடுத்தீங்க. அது மாதிரி தஸ்லீமா நஸ்ரின் ஒரு பெண்ணு என்னமோ எழுதுனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவும் நீங்க கருத்துக்களை சொல்றீங்க. கருத்தை சொன்னா கருத்தை சொல்ல வேண்டியதானே, நீங்க ஏன் சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறீங்க, விமர்சனத்தை கண்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாம் விமர்சனத்தை கண்டு அஞ்சல என்பதற்கு ஆதாரம் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிகழ்ச்சியை வணங்குதா. இந்த நிகழ்ச்சியில நாங்க என்னத்தை காட்டுறோம், நீங்க விமர்சிக்கிறீங்க, நாங்க ரிசீவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கிறோம், எங்க தரப்பில் உள்ள பதில்களை தான் சொல்றோம். விமர்சனத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் என்பதை நிலைநாட்டுறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியவே நாங்க நினைச்சிருக்கிறோம், நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு, அதே நேரத்தில் அவர் கேட்கிற கேள்வியும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம், அதுவும் அலட்சியப்படுத்துற கேள்வி கிடையாது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த தஸ்லிமா நஸ்ரின் ஒரு அம்மா ஏதோ கருத்து சொன்னாங்கன்னா அவங்களையே நாட்டை விட்டு போன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு எதிராக எதுக்கு போராட்டம்லாம் பண்றீங்க என்று கேட்கிறாங்க. கருத்துக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாதுன்னா நாங்க சொல்லவே கிடையாது. நல்ல விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் என்பது வேறு, ஆபாசத்தையும் அவதூறுகளையும் பரப்புறது என்பது வேறு. விமர்சனம் என்ன, இந்த கொள்கை தவறு, இந்த கருத்து தவறு, இன்ன காரணத்தினால் தவறு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் விமர்சனம். அதை விட்டுவிட்டு இவன் அவளோட போனான், அவ இவனோட போனாங்கிறது விமர்சனமா? இது விமர்சனம் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு அவதூறு. அதே மாதிரி விமர்சனம்ங்கிற பேர்ல ஒழுக்கக்கேட்டை, விபச்சாரத்தை மேடை போட்டு ஆதரிச்சு ஒருத்தன் பேசினா அது விமர்சனம் எடுத்துக்கிறீங்களா? ஒருத்தன் மேடையை போட்டுக்கிறான், நீங்கள் யார் வேண்டாலும் யாரோட வேண்டுமானாலும் போங்கள், பொண்டாட்டியோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, புருஷனோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, செருப்படி விடுமா விடுவாதா? இது விமர்சனமா? ஒரு மேடையை போட்டு ஒருத்தன் அப்படி பேசினான்னா அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? இது விமர்சனம் கிடையாது. இது ஆபாசத்தையும் கெட்ட செயல்களையும் சமூகத்தில் பரப்புற, நச்சுக்கிருமியை பரப்புற வேலை நினைப்பீங்களா இல்லையா? நீங்க கவனிக்கணும். இந்த தஸ்லீமா நஸ்ரின் என்பவர் என்ன கருத்தை சொல்லிட்டாரு உலகத்துக்கு? என்ன சொன்னார்னு தெரியுமா? தஸ்லீமா நஸ்ரினுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு தஸ்லீமா நஸ்ரின் என்ன சொன்னான்னு தெரியாது. தஸ்லீமா நஸ்ரின் சொன்னதை அவங்க சப்போர்ட் பண்றாங்களே, அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டார்கள். நீங்க கடைபிடிப்பியான்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலேயோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க விஷயத்திலேயோ எவரும் கடைபிடிக்க மாட்டார்கள். தஸ்லீமா நஸ்ரின் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது பெண்களுக்கு கற்பப்பை சுதந்திரம் வேண்டும், இதுதான் கருத்தான். என்ன கருத்து? கற்பப்பை சுதந்திரம் வேண்டும். இது விளங்கலையா? அவங்களே விளக்குறாங்க. இது விளங்காம இருக்குமையானால் அந்த அம்மாவை விளக்குது, தஸ்லீமா விளக்குது. எப்படி விளக்குது? அதாவது என்னவென்றால், தன்னுடைய கற்பப்பைக்குள்ளே யாருடைய விந்தை பாய்ச்சிக் கொள்வது என்ற முடிவெடுக்கிற உரிமை பெண்களுக்கு வேண்டும். இதுவும் புரியலன்னு சொன்னா இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, ஒரு பெண்ணு புருஷனோட மட்டும் வாழணுங்கிறது கிடையாது, நினைச்ச நேரத்தில் நினைச்ச ஆண்களோட நினைச்சபடி வாழ்ற உரிமை வேண்டும். இது விமர்சனமா? இது நல்லதா நாட்டுக்கு? இத தஸ்லீமாவை தூக்கி பிடிக்கக்கூடிய முற்போக்குக்காரர்களே கடைபிடிப்பாங்களா? இது சரின்னு ஒத்துக்குருவாங்களா? அப்ப இது என்ன? இது சமூகத்துக்கு எய்ட்ஸ் நோயை பரப்பக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு நச்சுக்கிருமி. இது இந்த கருத்தை யார் சொன்னாலும், முஸ்லீம் சொன்னாலும் சரி, இந்து சொன்னாலும் சரி, இது மாதிரி போ, கண்டவன்டை போ அப்படின்னு ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணான்னா அவன் சமூகத்தில் எதிர்க்கப்பட வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீம் சொன்னாலும் எதிர்க்கணும். ஏன் இது சமூகத்தினுடைய ஒரு குடும்ப அமைப்புக்கு எதிரான ஒரு கருத்து.
குடும்பம்ங்கிற செட்டப் தான் வந்து இன்னைக்கு சமுதாயத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப அமைப்பை சீரழிக்கக்கூடிய ஒரு கருத்து. இன்னும் சொல்ல போனா இந்த தஸ்லீமாவுக்கு வந்து இஸ்லாத்துல இருந்த காரணத்தினால அவளுக்கு 4 புருஷங்க, நான் 3 தடவை டைவர்ஸ் பண்ணிட்டு 4வது கல்யாணம் பண்ணனதுக்கு காரணம் எது? இஸ்லாமா இருந்ததுதான். அந்த பொம்பளை இஸ்லாமா இருந்த காரணத்தினாலதான் பெண்களுக்கு கொடுத்த உரிமையை பயன்படுத்தி முதல் புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு 2வது புருஷனை கட்டி அவனையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு 3வது ஒரு புருஷனை கட்டி அவனையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு 4வது புருஷனையும் கட்டி அவன்கிட்டையும் வாழ்ந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு 10ல நான் இன்னும் போக வேண்டாம். இது என்னது மேட்ரு? இது பெண் உரிமையா? எவ்வளவு அருவருப்பான ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான ஒரு மோசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்னா இது எப்படி விமர்சனம் என்று யாரும் சொல்வார்கள்? இது விமர்சனமா? இது எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு செயலா? நீங்க தஸ்லீமா முஸ்லீம் நீங்க பாக்குறீங்க, யாரோ ஆம்பளையோ பொம்பளையோ இந்த கருத்து சரியான்னு பாருங்க. சொன்னவர் யாருன்னு பார்க்காதீங்க, சொல்லு என்ன, இந்த கருத்து என்ன, ஏத்துக்கொள்ளத்தக்க கருத்தா? இதுதான் தஸ்லீமாங்க. இப்ப தஸ்லீமாவை ஏன் எதிர்க்கணும் விளங்கிருக்க? நீங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கணும். இதை நாங்க மட்டும் எதிர்த்தா பத்தாது, நீங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கணும். என்ன கருத்தை நீங்க விதைக்க பாக்குற? எங்க சமூகம் வந்து குடும்ப அமைப்புள்ள ஒரு சமூகம், இந்திய சமூகம். நீ யூரோப்ல இருந்துட்டு இருக்கிறியா? கண்டவன்டையும் வாழ்ற மாதிரி இது. அப்ப இந்த மாதிரி செய்தால் எங்க கொண்டு இந்த நாடு முடியும்? அதை சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி வந்து சல்மான் ருஷ்டி என்ன பண்ணாரு? அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? சாட்டானிக் வெர்சஸ். அந்த புஸ்தகத்துக்கு பேர் சாத்தானுடைய வசனங்கள் அப்படின்னு ஒரு பேர். இதுல வந்து ஏதோ விமர்சனம் பண்ணுனா நம்ம பதில் சொல்லலாம். அந்த புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசிச்சாங்க? முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து எத்தனை பேர் இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கிறாங்க? முழுசா வாசிச்சே இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு விமர்சனமும் கிடையாது, அவதூறும் பொய்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? இந்த மஞ்சள் பத்திரிகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? மஞ்சள் பத்திரிகை, மஞ்சள்னா ஆபாசம் வழங்குதா? பத்திரிகையில வந்து ஆபாசத்துக்கு மஞ்சள் கலர் வச்சுட்டான், சினிமாவுல ப்ளூ கலர் வச்சுட்டான், ப்ளூ பிலிம் வச்சுட்டான் வழங்குதா? பேச்சுல வந்து பச்சை பச்சையா பேசுறதுமா, எல்லா கலர்லயும் ஆபாசம் இருக்கு பாருங்களேன். மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவான். பத்திரிகையில ஆபாசத்துக்கு பேர் என்னது? மஞ்சள் பத்திரிகை. இந்த மஞ்சள் பத்திரிகையில எழுதுற மாதிரி அவன் எழுதுறான். எப்படி எழுதுறான்? இப்ப முகமது நபி உங்களுக்கு தெரியும், அவர் முகமதுன்னா அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப முகமது அவங்களுடைய மனைவி ஹதீஜா, அவங்க பேர் உங்களுக்கு தெரியும். இவன் என்ன எழுதுறான்னு கேட்டா, ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தில் ஒரு ஊரு, அந்த ஊருக்கு பேர் மக்கான்னு போடுறான். போட்டுட்டு அங்க மகாமத்து என்று ஒருத்தர் இருந்தார், அந்த ஊரில் வேசி தொழில் செய்யக்கூடிய சில பெண்கள் இருந்தார்கள், அந்த நபிகள் நாயகத்து குடும்பத்து பெண்கள் பேரையா போடுறான். இது வந்து விமர்சனமா? இது உங்களை சொன்னா ஏத்துக்கிற முடியுமா? என்னை சொன்னா ஏத்துக்கிற முடியுமா? ஒரு கட்சி தலைவரை பற்றி சொன்னா அவங்க தொண்டரை ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. அவ்வளவு அவனுடைய பேச்சு, அந்த எழுத்து முழுசுமே ஒரு கருத்து, இஸ்லாத்தினுடைய கருத்து சரியில்லைன்னு சொல்லி பதில் சொல்லலாம், இந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்லி பதில் சொல்லலாம். இது வந்து வேசிகள் இருந்தார்கள் ஒரு சொல்லி அந்த மாதிரி ஒரு, அதை வந்து நான் சொல்வதற்கே கூச்சப்படுற மாதிரியான ஒரு வாசகங்களை கொண்டு ஒரு புஸ்தகம் எழுதுறான்னு சொன்னா இது எப்படி வந்து விமர்சனம்? இது எப்படி சொல்லுவீங்க? இப்ப வந்து இப்ப ராமரை பத்தி இப்படி ஒருத்தர் சொன்னா இந்துக்கள் கோவப்படுவாங்கல்ல, அது மாதிரி முஸ்லீம்ல கோவப்படுறவன் இருப்பானா இல்லையா? அவன் வந்து ஒரு வாட்டர்னு ஒரு படம் எடுத்தாங்க, வாட்டர்னு சொல்லி நினைஞ்சாங்க, ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க சினிமா. அந்த ஷூட்டிங்ல போய் நினைஞ்சாங்க இந்துத்துவா பிஜேபி அவங்க எல்லாம் போய் நினைஞ்சாங்க, அது போய் அந்த ஷூட்டிங்கை தடுத்தாங்க. அதே மாதிரி ஃபயர்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்திலையும் போய் நினைஞ்சாங்க, தகராறு பண்ணாங்க. எதனால? இந்து மதத்தை நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி அதுல மெசேஜ் இருக்குது அப்படின்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை செஞ்சாங்க. கரெக்ட், அது அப்படித்தானே எல்லாரும் செய்வாங்க, கரெக்ட் தான். அவங்க அது மாதிரி ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடாது. மதத்தை கருத்தை விமர்சிக்கலாம், ஒரு கடவுளா பல கடவுளான்னு பேசி, அல்லது வந்து கடவுளுக்கு புள்ளை இல்லைன்னு பேசி, இதெல்லாம் கருத்து விமர்சனம். இதை விட்டு ராமன் யார் தெரியுமா, சிவன் யார் தெரியுமான்னு பேசலாமா? அந்த சிவன் கடவுள் நினைக்கிறாங்க ஒரு சாராரு, ராமர் கடவுள் நினைக்கிறாங்க. நீ ராமன் யார் தெரியுமான்னு அவனுக்கு கோபமா வராதா? இந்த மாதிரி பேசக்கூடாது. நாங்களே பேசணும் ஒத்துக்கிற மாட்டோம். ராமரையும் பேசக்கூடாது நாங்க சொல்லுவோம். முகமது நபி பேசினால் நீங்க ஒத்துக்கூடாது. இயேசுவை பேசலாமா? அது முகமதா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரை பத்தி இப்படி பேசக்கூடாது. இது மாதிரியான பேச்சுக்கள் அனுமதிக்க கூடாது. அப்ப நாங்க அந்த காலத்திலே வேதம் ஓதும் சாத்தான்கள் சொல்லி
இவருடைய நூலுக்கு பதில் கொடுத்தோம், பதில் நூல் இலவசமா வெளியிட்டோம். எங்களுடைய இணையதளத்தில் அந்த நூல் இருக்கு, தேவைப்படுறவங்க onlinepj.com போனா அந்த டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இவன் என்னென்னலாம் எழுதியிருக்கிறான், எப்படி எப்படிலாம் இது தவறா இருக்கிறது அப்படின்னு விமர்சனத்துக்கு விமர்சனத்தால் பதில் கொடுத்திருக்கோம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான். அளவுக்கு மேல அவதூறு பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்ட 10 பேர் என்ன தேவை செய்யத்தான் செய்வான். அது இல்லாம கருத்துக்கள் விமர்சனம் பண்ணா அப்படி யாரும் செய்வதெல்லாம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். சகிப்புத்தன்மை இருக்கிறது.